அலைக்கும். அ டிக்டாக்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கத்தார் சுகாதார அமைச்சகத்தால அ அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள கட்டார்லேருந்து கொண்டு போகவும், கொண்டு வரவும், அதுக்கான புதிய அனுமதி எடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற சம்பந்தமா, அ அதன் அடிப்படையில அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நெறைய பேர் அந்த வீடியோ வர மருந்துகள் சம்பந்தமா என்கிட்ட கேட்டிருந்தேன். அ அத கொண்டு போய் பெர்சனலா நெறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தேன். அடுத்து அத எப்படி அப்ளை பண்ற என்ற சம்மந்தமாவும், அ அது சம்மந்தமா அ அந்த அனுமதி பெற்ற சம்மந்தமான வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அதுக்கு எந்தெந்த மருந்துகள் கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் வேற, கட்டுப்படுத்தப்படாத மருந்துகள் வேற சம்மந்தமா ஒரு சிறிய ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறேன். கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் என்ற விஷயத்த நான் பார்க்கும்போது, கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் என்றது ஏன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றத நாங்க விளங்கிக் கொண்டாலே எங்களுக்கு அது லேசா விளங்கிக் கொள்ளணும். ஏன்டா அந்த மருந்துகள் வந்து அ நாங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகளாகவும், அதாவது தவறான பயன்பாடுகள தூண்டக்கூடியதாகவும், அடுத்து வந்து அதுக்கு அடிமையாக சந்தர்ப்பங்கள் இருக்கிறதாலே, அடுத்து வந்து அந்த மருந்துகளால தீவிர பக்க விளைவுகள் குறிப்பிட்ட இந்த வைத்திய நிபுணர்களோட அங்கீகாரம் இல்லாம யூஸ் பண்றதால, தீவிர பக்க விளைவுகள் மற்றும் உயிருக்கு ஆபத்துகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறபடியால் தான் அத அமைச்சகத்தால கட்டுப்படுத்தப்பட்டு, அதுக்கான சரியான ஒரு வழிமுறைய நடைமுறைப்படுத்துது. அதன் அடிப்படையில யாரும் கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் பயன்படுத்துறன்ற கொள்ள அதுக்கான அனுமதிய பெற்று, சரியான வைத்தியர்ட ஆலோசனையின் கீழ, டாக்டர்ட பிரிஸ்கிரிப்ஷனின் கீழ பயன்படுத்தும்போது, அது எந்தவித எங்களுக்கான சிக்கலையும் ஏற்படுத்தாது. அதன் அடிப்படையில தான் கத்தார் சுகாதார அமைச்சகத்தால ஒரு லேசான சிஸ்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அப்போ இந்த கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் வந்து மாத்திரை வடிவிலும், கேப்சூல், சிரப் மற்றும் ஊசி மருந்து வடிவிலும் ஈக்கும். அடுத்து வந்து கண்ட்ரோல் மெடிசின் என்ற கொள்ள அது வந்து சட்டவிரோத மருந்து அல்ல. அது வந்து சரியான வைத்தியர்ட அங்கீகாரத்தின் கீழ பயன்படுத்தக்கூடிய மருந்துகளைத்தான் கண்ட்ரோல் மெடிசின் என்று சொல்றோம். அப்போ இதுக்கு இது யூஸ் பண்ணுறதால சட்ட சிக்கல் வருமென்றில்ல. சட்ட சிக்கல் எப்போ வரும்? நாங்கள் குறித்த அந்த சுகாதார அமைச்சின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினால், குறித்த வைத்தியர்ட அனுமதி இல்லாமல் நாங்கள் அதை அப்யூஸ் பண்ணினா சட்ட சிக்கல்களுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்போ அதனால தான் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் வந்து குறித்த டாக்டர்ட ப்ரிஸ்கிரிப்ஷனோடையோ, மெடிக்கல் ரிப்போர்ட்டோடையோ நாங்கள் பயன்படுத்துறதுக்கான எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து இந்த மருந்துகளை கொண்டு போகும் சுகாதார அமைச்சிட அனுமதி பெறணும்னு சொல்லி இப்போ இது சம்மந்தமாக தான் நாங்கள் இப்போ பேசி கொண்டிருக்கிறேன். இதுக்கான அனுமதி எப்படி பெறுறதுன்னு சம்மந்தமாக குறித்த அந்த வெப்சைட்டில் எப்படி அதில் ரெஜிஸ்ட்ரார் சம்மந்தம் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்றே இருக்குது. அது போக அந்த குறித்த அந்த பெர்மிஷனை எப்படி எடுக்கலாம் என்று சம்மந்தமாக சுகாதார அமைச்சிட வலைதளத்தில் பெற்றுக்கொள்ளலும். அடுத்து அது சம்மந்தமாக மேலதிக தகவல்கள் வேணும்னு சொன்னால் 1600 என்ற ஹாட்லைனுக்கு அடித்தாலும் உங்களுக்கு அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலும். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் உபயோகப்படுத்துகிற என்று இருக்கக்குள்ள அதை வந்து நாங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த ஒரிஜினல் பேக்கேஜ்லேயும் அடுத்து வந்து அந்த டாக்டர்ட வேலிட் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நாங்கள் உபயோகப்படுத்துறது மிச்சம் நல்லா. அதை நாங்கள் எடுத்து கொண்டு வரக்குள்ளேயும் தான், இங்கேருந்து கொண்டு போகக்குள்ளேயும் தான் அந்த குறித்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மற்ற வந்து ஒரிஜினல் பேக்கெட் அதோட யூஸ் பண்ணக்குள்ள அது மிச்சம் உபயோகமாக இருக்கும். அடுத்து வந்து கடைசியாக இந்த கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகளோட லிஸ்ட் சில நேரம் சேஞ்ச் ஆகுது, அது அப்டேட் ஆகக்கூடியது. ஸோ அதை அப்டேட் எங்களுக்கு எங்கேயும் பார்க்க வேண்டாம், மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வெப்சைட்டில் தான் நீங்களே பார்க்கலாம். அந்த வெப்சைட்டில் போய்த்து பார்த்துக்கணும். அடிக்கடி அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் பாவிக்கிறார்கள், அந்த குறிப்பிட்ட அந்த வெப்சைட்டை போய்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வெப்சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வெப்சைட்டை போய்த்து அதை பார்த்துக்கொள்வது பெட்டர். அதே நேரம் அவங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு மடித்து அவங்களுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வந்து கட்டுப்படுத்தப்படாத மருந்துகள்
என்றா என்ன? அதாவது கட்டுப்படுத்தப்படாத மருந்துகள் வந்து அமைச்சகத்தால் போதைப்பொருள் அல்லது மனநிலையை மாற்றக்கூடிய மருந்துகளாக வகைப்படுத்தப்படாத மருந்துகளை குறிக்கிறார். அதாவது இந்த மருந்துகளை நாங்கள் எடுத்துக்கொள்றதால எங்களுக்கு எங்களோட மனோநிலையோ அப்படிலாட்டி எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தோ அப்படிலாட்டி எங்களோட மென்டல் இல்னஸ்கள் பாதிக்கப்படாது. இது மாதிரி சந்தர்ப்பங்களில் இது மாதிரி விஷயங்கள் உள்ளடக்கப்படுற மருந்துகளை தான் கட்டுப்படுத்தப்படாத மருந்துகளாக கன்சிடர் பண்ணுறது. பொதுவாக இந்த மருந்துகள் வந்து தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா பெனடால், எஸ்பிரின், மற்ற ப்ரூஃபன் இது மாதிரி. அது தவிர குரோனிக் டிசீஸுக்கு பயன்படுத்துகிறார்கள். அவங்களால் ஏற்கனவே அதில் வந்து குரோனிக் டிசீஸுக்கு பொறுத்தவரையில் முக்கியமாக டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் இது மாதிரி நோய்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் வந்து இது மாதிரி குரோனிக் டிசீஸுக்கு பயன்படுத்துகிற மருந்துகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துக்கு வரல. அப்போ இதில் வந்து பயப்பு இல்லாமல் எங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துன்னு போயிடும். சில மருந்துகள் வந்து இந்த கட்டுப்படுத்தப்படாத மருந்துகளில் வர சில மருந்துகள் வந்து எங்களுக்கு ஃபார்மசியில் வைத்து கேட்டால் தருவாங்க. ஓவர் த கவுண்டர் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது. உதாரணத்துக்கு விட்டமின்கள், சரியா, பெனாடால் நாங்கள் எடுத்து சொன்ன மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன நாங்கள் ஆத்திர அவசரத்தை யூஸ் பண்ணுற சில மருந்துகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகளுக்குள்ள வரல. விட்டமின் மருந்து, விட்டமின் இ மருந்து, விட்டமின் டி, அடுத்து வந்து ஃபிஷ் ஆயில், அது மாதிரி மருந்துகள் வந்து இந்த லிஸ்ட்டில் வராது. அடுத்து வந்து இந்த கட்டுப்படுத்தப்படாத மருந்துகள் நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதை பேக்கினோட ஒரிஜினல் பேக்கோட வச்சுக்கொள்கிறேன். நல்லா நாங்கள் பயணங்கள் போகக்குள்ள வரக்குள்ள ஒரிஜினல் ப்ரிஸ்கிரிப்ஷனோட வச்சுக்கொள்கிறது பெட்டர். அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் இதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸும் கட்டுப்படுத்தப்படாத லிஸ்ட்டில் வரல. அதில் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிற அது என்ன ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி நாங்கள் அந்த பேரை தெரிஞ்சு கொண்டு போகிறது தான் எங்களுக்கு பார்க்கலும் வெப்சைட்டில் வைத்து. ஸோ கண்டினியூ ஆன்டிபயோட்டிக்ஸ் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாக்கள் கட்டாயம் அதை அந்த சுகாதார அமைச்சிட வலைதளத்தில் போய்த்து செக் பண்ணிக்கொள்கிற பெட்டர். அப்படி இல்லாட்டி ஹாட்லைன் 1600 ஹாட்லைனுக்கு அடித்து வெரிஃபை பண்ணிக்கொள்வது பெட்டர். ஸோ இது சம்மந்தமாக எங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படுற பட்சத்தில் அந்த குறித்த சுகாதார அமைச்சகத்திட்ட வெப்சைட்லையே அதில் அந்த அமைச்சகத்தில் சேட்டிங் ஆப்ஷனும் இருக்குது. அவங்களை கான்டாக்ட் பண்ண டைரக்ட் நம்பரும் இருக்குது. அதே நேரம் ஹாட்லைன் நம்பரும் இருக்குது. சரியா? அப்போ ஏதாவது ஒரு அமைப்பில் எங்களுக்கு அவங்கள தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை எங்களை பெற்றுக்கொள்ளும்.